ஆம். உங்களோட ஸ்கிரீன் வந்து இதா? உங்களோட ஸ்கிரீன் வந்து இதா வரலையா? லோட் ஆகுதா? லோட் ஆகுது. வரலையா? வந்துட்டா வரலையா? ஜெயனப் இல்ல, வரல. வரலையா? வரலாட்டி நீங்க வந்துட்டு வந்துட்டா? வந்துட்டு வந்தீங்கதானே ஸ்கிரீன்? வந்துட்டு பேசுறது கேக்குதா ஜெயனப்? ஆ, பேசுறது கேக்குறதா? ஆம். ஓம். விலங்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? பிஸ்மில்லா. நாங்க போன கிளாஸ்ல கடைசியாக நாங்க உங்கள எந்த பாடத்திலிருந்து கொண்டு போறது என்கிற தொடர்பான விஷயங்களை பேசிக்கிறோம். அந்த வகையில நீங்க முதலாவது லெவல்ல பெஸ்ட் லெவல்ல இறுதி பகுதி வசனங்களாக பிராக்டிஸ் பண்றது என்ற அந்த பகுதியிலிருந்து தான் உங்களோட பாடம் ஆரம்பமாகும் என்கிறதையும் நாங்க உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தோம். சரியா ஜெயனபுக்கு? சரிங்களே தானே? அந்த வகையில ஸ்டார்டிங் சில விஷயங்களை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. இது உங்களோட ஓதலுக்கு பின்னாடி நிறைய தேவைப்படக்கூடிய விஷயங்கள். சரி, குர்ஆன ஓதுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அடையாளங்கள், ரெண்டாவது எழுத்துக்கள். எழுத்துக்களை மட்டும் வச்சுட்டு எங்களால ஓத இயலாது. அடையாளங்களை மட்டும் வச்சுக்கொண்டும் எங்களால ஓத முடியாது. ரெண்டும் தேவை. அந்த வகையில எழுத்துக்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னாடி டீப்பா பாக்குறதுக்கு இருக்கிறோம். ஆரம்பத்துல இந்த அடையாளங்களை கொஞ்சம் பார்த்துட்டு பேத்திடுவோம். இந்த அடையாளங்கள் உங்களுக்கு இந்த பேர்ல தெரியுமா தெரியாதா? அல்லது வேற பேர்ல தெரியுமா? ஜெயினப், இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பேர்ல இந்த குறியீடுகள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? போட்டிக்கிறது எல்லாம் எல்லாம் புதுசாகிதா எப்படி? நான் பேசுறது கேக்குதா ஜெயினப்? ஆம். ஓ, கேட்ட கேள்வி என்ன? தெரியாது அப்படியா? விலங்கல்ல. ஆ, என்ன விலங்கு இல்லையா? தெரியாதா? எது? மத்து புதுசரிக்கு. ஆ, சொல்லுங்க. விடைய சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. மத்து மத்து இந்த அடையாளம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பத்து மத்து ஃபத்தஹ் மத்து தெரியும். புதிதாகி அப்படியா? ஆம். மத்ததெல்லாம் தெரியும் அப்படியா? தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும். ஹாய், இப்ப நான் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒன்று தாரேன். இந்த சார்ட்ல ஒவ்வொன்றா வர 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 அதுல பேரை சரியா சொல்லணும். லேட்டாக இயலாது. சரிங்களா? உங்களுக்கு சார்ட் ஒன்று வரும். இந்த சார்ட்ல ஒவ்வொன்றா வர 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 சொல்லி கொண்டே போகணும். லேட் ஆகினா பிழை. சொல்லுங்க அப்போண்டா. என்ன சொல்லலையே ஒண்ணு? ஜெயினப், பத்து பத்து மத்து. லேட் ஆகினா பிழை. இப்பதான் நீங்க பத்தா மது சொல்றீங்க. இங்க எல்லாம் வந்து முடிஞ்சு வர வர சொல்லணுமா? பத்தா மது குய் குயிக்கா?
பாத்தீங்களா? அப்படி சொல்ல கஷ்டம் அப்படியா? கஷ்டத்தை பிழையே, இவ்வளவும் பிழை. லேட் ஆயினா பிழை. ஹாய், நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். சரி, இந்த சார்ட் வந்து நல்ல சார்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த சார்ட் இந்த ஒழுங்குல தான் உங்களுக்கு பிளே ஆகும். இது உங்களுக்கு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்கிறதால நான் இந்த சார்ட்டை நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ல உங்களோட போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசுறது கேக்குதா? கேட்கல. பேசுறது கேக்குதா? ஓ கேக்குது. சத்தம் போட்டு பேசணுமா? ஓ உங்க கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா போன கிளாஸ்ல? இல்ல. இல்ல. ஆனா இன்றைய கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்கலன்னா உங்களுக்கு வார கிளாஸ்ல ஒழுங்கா பதில் சொல்லலாம தான் நீங்க. போன கிளாஸ் கேட்காது பிரச்சனை இல்லை. இன்றைய பாடத்துல ரெக்கார்டிங் நீங்க கேட்கலன்றால் கேட்டு நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கை சரியெடுக்க முடியாது. இப்ப நான் ஒரு சார்ட் ஒன்று போட்டிக்கிறேன். இந்த சார்ட்ல வந்து கிட்டத்தட்ட 21 பாக்ஸ் இருக்குது. எத்தனை பாக்ஸ் இருக்கு? 21 பாக்ஸ் இருக்கு. 21ல நீங்க 19 சரி எடுத்தா தான் அடுத்த பாடத்துக்கு நீங்க போகலாம், அல்லது அடுத்த பாடம் நடக்காது, சொல்லித் தர மாட்டோம். சரியா? எப்ப எல்லாம் நாங்க பிழை போடுவோம் என்றால் நல்லா கவனிச்சுக்கணும். எப்ப நீங்க டிலே ஆகி ஒன்றை சொல்ல பாக்குறீங்களோ அப்ப அது பிழை. இப்போ உதாரணத்துக்கு முதலாவது வந்திக்குது என்ன? ஃபதஹ் மத்து வந்திக்குது. ரெண்டாவது வந்திக்குது என்ன? கஸ்ரத்தைனி வந்திக்குது. அப்படித்தானே? நீங்க ஓ ஃபதஹ் மத்த சொல்ற நேரத்துல லம்மத்தைனி இங்க வந்துட்டு அப்படி என்றால் இவரு பிழை, இவரும் பிழை. ஏன்? நீங்க தாமதிச்சு லேட்டாகி உங்களோட ஆன்சரை சொன்னதால அது பிழை. இல்லைங்களா? ரெண்டாவது ஒன்று வருது, நீங்க தலைகீழா சொல்றீங்க. இங்க வந்து இது பத்தஹ் மத்து, நீங்க பத்தஹ் தைன் என்று சொல்றீங்க. அப்படி சொன்னாலும் அதுவும் பிழை. மூணாவது ஒன்றுல பேசிட்டு ரெண்டு முறை சொல்லப்படாது. உதாரணத்துக்கு இந்த பாக்ஸ்ல வந்திருக்கிற வந்து கஸ்ரு தைனி அப்படித்தானே? நீங்க எப்படி சொல்றீங்க? எப்படி கஸ்ரு 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 தைன் கஸ்ர தைன் கஸ்ர தைன் கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் என்று சொன்னீங்கன்றால் அதுவும் பிழை. ஒன்று ஒரு ஒரு பாக்ஸ்ல ஒரு தடவை தான் சொல்லணும். மூணாவது. நாலாவது உடைச்சி சொல்லப்படாது. எப்படி? உதாரணத்துக்கு இதை சொல்லணும் எப்படி? கஸ்ரத்தைன். நீங்க எப்படி சொல்றீங்க? கஸ்ரு தைன், கஸ்ரு மத்து. இப்படி இரண்டுக்கு உடைச்சி சொன்னாலும் அதுவும் பிழை. இப்படி 4 வகையான பிழைகள் ரெக்கார்டை கேட்காட்டி 4 பிழையும் விளங்காது. ரெக்கார்டை கேட்காட்டி 4 பிழையும் விளங்காது. திருப்பி இன்னொருக்கா சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டோம். அதான் இதுதான் ரெக்கார்டிங் தரோம். விளங்குதானே சொல்லுது? நீங்க என்ன செய்யணும் என்றால் நான் இப்ப அதை விளங்கப்படுத்துவேன். இந்த சார்ட்டை கவனமா பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்ல சரியா அடிப்படையில உள்ள சார்ட் இந்த 3 தான். எது? நீங்க நேசரிக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு சொல்லி தந்திப்பாங்க. சரியா? நேசரியில போது படிக்கிற நேரத்திலேயே ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்று சொல்லி தந்திருப்பாங்க. விளங்கினா? விளங்காட்டி கேட்டுக்கொள்ளணும். நான் பேசிக்கொண்டே போவேன், கிளாஸ் டைம் முடிஞ்சிடும். உங்களுக்கு விளங்காத போகுதிய சரி இதுல விளங்குது இல்ல, இதுல சவுண்ட் டிஸ்டர்க் ஆயிடுச்சு, இதை ரிப்பீட் பண்ணுங்க, நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். லைன் தானே ஜைனபுக்கு? ஓ ஓகே. ரெண்டாவது இந்த ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்றத்தில் இருந்துதான் இந்த ரெண்டாவது பகுதி உருவாகி வந்திருக்கிறது. பாருங்க, உங்க எல்லாம் ஒன்று ஒன்று நீங்க இங்க எப்படி ஆகிக்கலாம்? என்ன நடந்துக்கலாம்? என்னது? ரெண்டு. ரெண்டு ரெண்டா மாறிக்குது. லம்மத்தன் லம்மத்தைன் என்று எல்லாம் ரெண்டு ரெண்டா அடையாளம் மாறி இது. அடையாளம் மாறுறதோட பேர்ல பாருங்க என்ன செய்யுது? எல்லாத்துலயும் பின்னாடி தைன் என்ற ஒரு சொல் மாறி. வந்து எட்டாகி மாறி வந்திக்குது. துண் என்றது எப்படி மாறிக்குது? தைன் என்று மாறிக்குது. அப்ப இந்த ஐடியா ஆயிக்கணும். ஐந்து. துண்டு வந்தா துண் டபுள் ஆகினா அது தைன் என்று மாறணும். மூணாவது பகுதி இந்த இதுல இருந்துதான் மூணாவது பகுதியும் வந்திக்குது. பாருங்க எப்படி வந்திக்கிண்டு. நான் வேற ஒரு கலர்ல போட்டு காட்டுறேன். இங்க என்ன செய்யுது? சரிஞ்சு ஈக்கிறது. இங்க என்ன செஞ்சுக்குது? நேரா வந்திக்குது. இல்லைங்கண்ணா?
பேர் எப்படி மாறுது? இந்த துண்ணண்டது இங்க என்ன மாறிக்குது? மத்து என்று மாறிக்குது. மத்து. அது விளங்கினா? அப்ப இரண்டாவதுலயும் துண்ணண்டது எப்படி மாறிக்குது? கஸ்ரு மத்து என்று மாறிக்குது. அடையாளத்தை பாருங்க. இங்கால சரிஞ்சிக்கிறதுங்க எப்படி இருக்குது? நேராக வந்திக்குது. லம்ம துண்ண பாருங்க எப்படி வந்து சரி, லம்ம துண் தலைகீழா போயிடுச்சு. லம்மு மத்து. இவர் ரெண்டும் தனியாக வரக்கூடியவர்கள். அது எங்களுக்கு பிரச்சனை வராது. இந்த 9 தான் அடிக்கடி குழப்பத்தை கொண்டு வரும். குழம்பாம பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி ஆகணும். இந்த சார்ட் இந்த இப்ப நான் விளங்கப்படுத்தி இருக்கிறது விளங்கினா? இந்த விளக்கத்தை வச்சு கொண்டுதான் நீ என்ன செய்யணும் என்றால், இந்த ரெக்கார்டிங்கை போய் கேட்கிற நேரம் நான் இப்ப உங்களுக்கு பிளே பண்ணி அந்த சார்ட்டிக்கு தானே. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்டுக்கோ. இந்த பேருக்கு தானே ஃபத்தஹு கஸ்ரு லம்மு என்று சொல்லி சில பேர் இப்படி சொல்லுவாங்க. ஃபத்தஹு கஸ்ரு லம்முன்ற பேரை சொல்லுவாங்க. இந்த பெயர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்குமான பொது பெயர்கள். இது மூணுக்குமான பொதுவான ஒரு பெயர் என்ன? ஃபத்ஹா என்று சொல்லலும் பொதுவான பெயர். இல்லைங்க நான் சொல்றது பொதுவான பெயர்டா. ஃபத்ஹாங்கிறது ஃபத்ஹ தைனியாகவும் இருக்கலாம், ஃபத்ஹ துன்னாகவும் இருக்கலாம், ஃபத்ஹ மத்தாகவும் இருக்கலாம். கஸ்ராங்கிறது கஸ்ர துன்னாம் இருக்கலாம், கஸ்ர தைனியாம் இருக்கலாம், கஸ்ர மத்தாம் இருக்கலாம். ஆகவே கொமன் பெயர் பொதுவான பெயரை நாங்க சொல்லக்கூடாது. அது போல ஒரு அடையாளம் உண்டு கேட்க நேரம் இது ஃபத்ஹா, இது கஸ்ரா, இலம்மா என்று சொல்ல முடியாது. அது போல விளையினா ஒரு பொதுவான பெயரை சொல்றது கூடாது. அது போல ஜைனப் விளையினா குறிப்பான பெயரை தான் சொல்லணும். ஒவ்வொன்றுக்கும் அடையாளங்களுக்கும் உரிய குறிப்பான பெயரை தான் நாங்க சொல்லணும். பொதுவான பெயரை சொல்லக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் என்றால், இன்றைக்கு பாடத்துல நாங்க அடையாளங்களை பத்தி ஃபுல்லா படிச்சிட்டோம். இந்த அடையாளங்கள்ல என்ன மாதிரி அடையாளங்கள் எப்படி வரும்ங்கிறத போயிட்டு ரெக்கார்டிங்ல கவனமா கேட்கணும். கேட்டுட்டு இந்த சார்ட் நான் ஆல்ரெடி இந்த சார்ட்டை உங்களுக்கு ப்ளே பண்ணிக்கிறேன். இது ஒரு கேம் உண்டு. இந்த சார்ட் ஆட்டோமேட்டிக்கலா போய்கொண்டே இருக்கும். இதை நாங்க வச்சுக்கொண்டு ஒவ்வொன்றா போட்டு போட்டு போடல. அது டைமிங்ல போய்கொண்டே இருக்கும். அது ஃபாஸ்டும் இல்லை, அது ஸ்லோவும் இல்லை. நிதானமா உங்களுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. ஒரு ட்ரிப் சொல்லி காட்டுறேன். சார்ட் எப்படி வந்துட்டு இதை பாடமாயிட்டு வரல. இதை நாங்க பிராக்டிஸ் பண்ணி தான் பழகணும், பாடமாக்குறல. பாருங்க நான் சொல்லி காட்டுறேன். ஃபத்ஹு மத்து கஸ்ரத்தைனி லம்மத்தைனி ஷத்து சுகூன் ஃபத்ஹு மத்து லம்மு மத்து ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்து ஃபத்ஹத்தைனி லம்மத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் ஷத்து கஸ்ரத்தைனி கஸ்ரு மத்து லம்மு மத்து சுகூன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைனி லம்மத்தைனி. அவசரம் இல்லாம ஃபாஸ்டா போய்திட்டு பிள விட்டுறாம இடையில போயிட்டு திக்கி கொண்டு குழம்பி கொண்டு இல்லாம ஒவ்வொன்றா வருகின்ற நேரத்துல கவனமா பார்த்து அவசரமா சொல்லி பழகணும். சரிங்களா? 4 வகையில பிள விட்டா நாங்க பிள போடுறேன்னு சொல்லி தந்துட்டேன். அந்த 4 இல்லாம நீங்க சொல்லி கொண்டு போனீங்கன்னால் உங்களுக்கு சரி கிடைக்கும். 2 தான் அப்படி பிள விடலாமா? கவனம். 2 தான் பிள விடலாம். 21 பாக்ஸ்ல 19 சரி எடுக்கணும். அல்லது நாங்க திருப்பி 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 இதை செஞ்சு கொண்டே இருக்கணும். நீங்க என்ன செய்யலாம்? இந்த ரெக்கார்டிங் கேட்குற நேரம் சவுண்டை ஃபுல்லா இல்லாமல் ஆக்கிட்டு இந்த சார்ட்டை ப்ளே பண்ணி கொண்டு நீங்க சொல்லி 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 பழகலாம். அதுக்கு உங்களோட ரெக்கார்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். முதலாவது ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா அதையும் பேத்திட்டு பார்த்துக்கோங்க. உங்களோட ரெக்கார்டிங் உங்களோட பேர்ல சரியான நேம்ல எல்லாம் வந்திக்குதாண்டு நீங்க பார்த்துக்கோங்க. நான் தான் கேட்டேன். பேசுறது கேக்குதா ஜைனபுக்கு? எஸ். அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் ரெடி ஆகிட்டு வந்தீங்க என்றால் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போகலாம். சரிதானே? ரெடி ஆகிட்டு வரேன்மா. அஸ்ஸலாமு அலைக்கும்.